அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 6ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல். அதுவும் இன்றைய தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்றைய இன்ஃபர்மேஷன். நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சில தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிறைய செய்தி இருக்குது. இந்த செய்தியாக அந்த செய்தியான்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு செய்தி இன்றைக்கி கொட்டி கிடக்கு. ஸோ அதனால் எங்கேயாவது தவறு பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் தவறை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசை, பட் முடியாது. கம்பெனிக்கு அந்தளவுக்கு பொருளாதாரம் கிடையாது. ஸோ ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிடுறேன். உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணிடுறேன். ஸோ தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஒரு வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவெண்டு, ஸ்பெஷல் டிவெண்டு, அப்கமிங் போர்டு மீட்டிங். இந்த வருஷப்படி தான் பார்க்க போகிறோம். வீடியோட ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. நியூஸ் நிறையா இருக்குது, உங்கள் டைம் சேவ் ஆகும். சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிடெட் 598 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 274 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் சேல்ஸ் 26%, நெட் ப்ராஃபிட் 17% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டை பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 15% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோவேக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2400 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 2,58,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் சேல்ஸ் 18%, நெட் ப்ராஃபிட் 46% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு ஓவராலாக டவுனாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 3,194 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 227 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 25%, நெட் ப்ராஃபிட் 34% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரே சூப்பரான ரிசல்ட்டு கேஇ இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது ஆர்த்தி ட்ரக்ஸ் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350, 63 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 33% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். ஏன்னா 30% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கஜாரியா செராமிக்ஸ் லிமிடெட் 800 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 43 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் ஆனது 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 58% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது அதர் இன்கமில் உள்ள ஒரு வேரியேஷனும் காரணம். ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ ரிசல்ட்டு டவுனு. 4 ரூபா டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 0.5%. செக்டர் வந்து செராமிக்ஸ். பிரமல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 963 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 102 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 15% உயர்ந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையில் டவுனாக இருக்குது. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு 11 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1% கிட்ட இருக்குது. செக்டர் வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. மகாநகர் கேஸ் லிமிடெட் 252 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 852 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் சேல்ஸ் 19%, நெட் ப்ராஃபிட் 5% டவுனாக இருக்குது. சேல்ஸு 10%, 19% உயர்ந்திருந்தாலும் நெட் ப்ராஃபிட் ஆனது 5% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம நெட் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்கும்போது ரிசல்ட்டு டவுனு. அதுமாதிரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 18 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25%. செக்டர் எல்பிஜி, சிஎன்ஜி, பிஎன்ஜி சப்ளையர். பாலிகேப் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 5,906 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 734 கோடி ப்ராஃபிட்டு. இயர் சேல்ஸ் 25%, நெட் ப்ராஃபிட் 33% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. 30% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 35 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 0.5% வருது. செக்டர் வந்து கேபிள் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ். கம்ஃபோர்ட் ஃபின்கேப் லிமிடெட் 9 ரூபா கரண்ட் ப்ரைஸ், ஒரு பெனி ஸ்டாக்கு, 77 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் சேல்ஸ் 35% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 5% வந்திருக்கு. ஸோ உலக ஓகேவான டிசைனான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க கம்ஃபர்ட் ஃபின்கேப். அதுமாதிரி 10 பைசா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1% கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லேண்ட் அண்ட் அசெட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 45, 224 கோடி லாஸ் பண்ண மாதிரி காட்டுது. பட் இது லாஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸில் உள்ள வேரியேஷன் தான். டேக்ஸில் ஒரு பெரிய வேரியேஷன் வந்திருக்கு. அதனால தான் 224 கோடி லாஸுங்கிற மாதிரி காட்டுது. மற்றபடி கம்பெனி நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பாங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு பார்த்திங்கன்னா 55 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1.25%. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லேண்ட் அண்ட் அசெட். அலம்பிக் ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெட் 887 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 157 கோடி ப்ராஃபிட்டு. இயர் சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 12% டவுனாக இருக்குது. சேல்ஸ் 17% அப்பு, பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 12% டவுனு. ஸோ ரிசல்ட்டு டவுனு தான். நம்ம நெட் ப்ராஃபிட் மட்டும் தான் பார்க்கறது மோஸ்ட்லி. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு டவுனாக இருந்தாலும் 11 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25%. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். பேங்க் ஆஃப் பரோடா 224 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 5,447 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 4%, நெட் ப்ராஃபிட் 6% உயர்ந்திருக்கு. கிராஸ் என்பிஏ 2.43 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 2.26 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.59 இருந்தது, 0.58 குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டை பேங்க் ஆஃப் பரோடா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டும் பார்த்திங்கன்னா நல்ல டிவிடெண்டு 8.35 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கிட்டத்தட்ட டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 3.25% வருது. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்டு.
ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6 ஜூன் சொல்லியிருக்காங்க. சிக்டா வந்து பப்ளிக் செக்டார் பேங்க். செஞ்சுரி என்கா லிமிடெட் 453 ரூபா கரண்ட் ப்ரைஸு. கிட்டத்தட்ட 7 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 66% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. ஆனாலும் கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 2.25%. சிக்டா வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட். ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட் 683 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 22 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 11% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15% உயர்ந்திருக்கு. ஸோ இது இயரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக தான் தெரியுது. குவார்டர் நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 85 பைசா டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 4% குறைவாக இருக்குது. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டிங் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ஜேபிஎம் ஆட்டோ. வேதாந்த் ஃபேஷன் லிமிடெட் 736 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 101 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 1% இருந்திருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 8 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1%. செக்டர் வந்து ஃபேஷன், அதாவது நம்ம கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் 1250 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 412 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 122% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையில். அதேமாதிரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 0.5% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13 மே 2025. செக்டர் வந்து பர்சனல் கேர். பிஎஸ்சி லிமிடெட் 6245 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 397 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 79%, நெட் ப்ராஃபிட் 42% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு பிஎஸ்சி லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் லோன். ஸோ சில இதில் கம்பெனியில் ஸ்டாண்டர்ட் லோன் வரும், சில இதில் கன்சல்ட் வரும். ஸோ நீங்கள் ரெண்டையுமே வெரிஃபை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 18 ரூபா நார்மல் டிவிடெண்டாகவும், ஸ்பெஷல் டிவிடெண்டாக 5 ரூபா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 23 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 மே 2025. நான் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் மட்டும்தான் சொல்கிறேன். அதேமாதிரி கம்பெனி ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நண்பரோட கமெண்ட்டில் கேட்டிருந்தார் போனஸ் என்னென்னு. அதுக்கு இன்னும் நண்பர் அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தார். நீங்கள் வீடியோ டெய்லி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி போனஸ் அனுப்பிச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு ரெக்கார்ட் வரல, வந்தால் அவங்க கண்டிப்பாக வீடியோவில் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு அந்த நண்பர். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு 2:1 போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 2 ஷேர் போனஸாக கிடைக்கும். பட் ரெக்கார்ட் இன்னும் வரல, அதனால தான் அதை மென்ஷன் பண்ணல. ரெக்கார்ட் வந்தோடனே அதை மென்ஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் தான் கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி. நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. மக்கள் நிறைய பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றதுனால அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிட்ருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்தியா கரண்ட் ப்ரைஸ் 317, 207 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 29%, நெட் ப்ராஃபிட் 26% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதேமாதிரி 2 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்ட் 3.25% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 16 மே. செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் 396 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 3415 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 4% டவுன் ஆயிருக்கு. ஸோ சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 26% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 10 ரூபா 50 பைசா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 2% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 14 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து ரிஃபைனரி அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. ஆயில் கம்பெனி நம்ம இந்துஸ்தான் பெட்ரோலியம். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க தான் சொல்கிறாங்க. 90% சான்ஸ் இருக்குது. ஒரு 10% சான்ஸ் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டாக பார்க்குறது கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட் 887 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 9 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 8 ரூபா 50 பைசா போன ஃபெப்ரவரியில் கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு ஒரு 7 ரூபா 8 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருஷத்துக்கு ஒரு 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. நம்ம கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங். டாடா ஸ்டீல் லிமிடெட் 144 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 12 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 3 ரூபா 60 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. த அனூப் இன்ஜினியரிங் லிமிடெட் 3045 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 13 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 5 ரூபா, அதுக்கப்புறம் 15 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து 5 ரூபா தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 15 ரூபாயும் கொடுக்கலாம். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆல்பர்ட் டேவிட் லிமிடெட் 815 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 13 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் 16 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் என்சைம் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 280 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 13 மேலே போர்டு மீட்டிங். இவங்க டிவிடெண்ட் ரிசல்ட் தான் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 4 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 ரூபா 10 பைசாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் 1 ரூபா 10 பைசா. சாகர் சாஃப்ட் இந்தியா லிமிடெட் 158 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 14 மேலே போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 2 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் 266 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 14 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி.
போன வருஷம் அதெல்லாம் டிவிடெண்ட்லாம் கொடுக்கல. கிட்டத்தட்ட 2017 தான் ₹5 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் டிவிடெண்டே தரல. ஸோ எந்த மாதிரி டிவிடெண்ட் தருவாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறு வழி இல்லை. ஏன்னா ரீசெண்டாக எந்த டிவிடெண்டும் கொடுக்கல அவங்க. ஈச்சர் மோட்டார்ஸ் லிமிடெட் ₹5510 காயின் பேஸு. 14 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. செக்டர் 2 வீலர் 3 வீலர் போன வருஷம் ₹56 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க ஈச்சர் மோட்டார்ஸ். நேஷ்னல் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட் ₹123 காயின் பேஸு. 16 மேலே போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. போன வருஷம் ₹1 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க நேஷ்னல் ஃபிட்டிங்ஸ். ப்ரீமியர் பாலிஃபிலிம் லிமிடெட் ₹57 காயின் பேஸு. 17 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. செக்டர் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 75 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஸ்பிட்டோ போனஸாக கொடுத்துருக்காங்க. கொடுத்தா அந்த மாதிரி டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ரிசோனன்ஸ் ஸ்பெஷாலிட்டி லிமிடெட் காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா 73 19 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. போன வருஷம் இந்த டிவிடெண்ட் கொடுக்கல. 2023 ₹1 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெட் ₹307 காயின் பேஸு. 19 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் ₹3 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ₹7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ₹3 தான் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவம்பரில் தான் ₹7 தராங்க. தீபக் ஃபெர்டிலைசர் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் ₹1243 காயின் பேஸு. 22 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ₹8 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க தீபக் ஃபெர்டிலைசர். ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சுது. நியூஸ் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ நிறைய தகவல் இருக்குது. என்னால் தேடி போட முடியல. ஏன்னா நியூஸ் பத்தாது. வீடியோ பெருசாக இருக்கும். முடிஞ்சால் நாளைக்கு காலையில் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நாளைக்கு ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுமாதிரி நிறைய பேர் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் பிசிஜியை பற்றி எதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு. 2-3 வீடியோவில் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நான் ரீப்ளை எதுவும் போடல. நான் ரீப்ளை போனாலே அந்த கமெண்ட்டை நான் பார்த்துருக்கேன்னு தான் அர்த்தம். எல்லா கமெண்ட்டையும் பார்த்துருவேன். ரீப்ளை போட்டோன்னா அந்த கமெண்ட் காணாமல் போயிடும். ஸோ எனக்கு திரும்ப காட்டாது. ஸோ நான் தேடி பார்த்தா தான் காட்டும். அதுக்காண்டி நான் பதில் சொல்ல வேண்டியதுக்கு பெரும்பாலும் கமெண்ட்டில் எதுவுமே போடுறதில்லை. ஸோ நம்ம கமெண்ட்டுக்கு பதில் சொல்லணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். நான் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டேன். பட் அதை பதில் சொல்லதுக்கு டைம் ஆகும். அதுக்கு தான் நான் கமெண்ட்டுக்கு பதில் சொல்லலை. ஸோ பிசிஜி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எந்த அப்டேட்டுமே வரல. ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க சேர்மனாக வந்து ஆல் டைம் சிஇஓவாக வந்து இவரை நியமிச்சிருக்காங்க. சுரேஷ் ரெட்டி அவரை நியமிச்சிருக்காங்க. பட் அதுக்கு வந்து இன்னமும் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த கேஸுக்கான முடிவு இன்னும் வெளியே வரல. ஸோ அது வந்து அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். அதுமாதிரி நண்பர் கேட்டிருக்காரு ரைட் இஷ்யூ ஷேரை வந்து அப்ளை பண்ணால் கஸ்டமர் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து 0 வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் இந்தியன் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் இந்தியன் பேங்க்கில் தான் வரும். மற்ற பேங்க்கில் அப்படி இந்த மாதிரி வந்த மாதிரி எனக்கு தெரியல. நானும் இந்தியன் பேங்க் வச்சுருக்கேன். எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. எனக்கு வரல, என் ஒய்ஃபோட அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. பட் இதுக்கு என்னென்னா நீங்கள் பேங்க்கில் போய் தான் பண்ணணும். பேங்க்கில் போய் அதுவும் சாதாரண ஆளுங்கள்லாம் பார்த்து கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்டலாம் பேசி வேஸ்ட்டு. நீங்கள் டேரெக்டாக மேனேஜர்கிட்டே பேசுங்க. சில நேரம் மேனேஜர் கூட தெரிய வாய்ப்பு இல்லை இந்த விஷயம். அவங்களோட ஐஆர் ஆஃபீஸில் தான் பேசி ஆகணும். ஒரு வழியே கிடையாது. இது பேங்க்லேருந்து தான் பண்ணணும். இல்லைனா அவங்க முன்னாடி நீங்கள் ட்ரையல் மாதிரி செஞ்சு காட்டுங்க. இல்லை அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அவங்க அதை லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சரியாகும். ஸோ அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட்